check if the array is sorted. So given an array, check whether it is sorted in non-decreasing order. Return true if it is sorted, otherwise false. நம்ம இதில் வந்து அரே வந்து சார்ட்டடா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இன் நான் டிக்ரீசிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்ப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு அரே இருக்குது அப்படின்னா நான் டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இன்க்ரீசிங் ஆர்டர் தான் நான் டிக்ரீசிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ செக் இஃப் த அரே இஸ் சார்ட்டட். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன கண்டிஷனை செக் பண்ணாலே போதும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இந்த கண்டிஷனை மட்டும் நம்ம செக் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 10 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த ப்ரீவியஸ் நம்பர் 10 தான். ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட் நம்பருக்கு மூவ் ஆகலாம். ஸோ இப்போ 30 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்பருக்கு மூவ் ஆகலாம். ஸோ இப்போ 15 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 30. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக பிரிண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். அதாவது அரே வந்து சார்ட்டடாக இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஒருவேளை இந்த இடத்துலையும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 40 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு வச்சுருக்கோம்னா, ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்பருக்கு மூவ் ஆகலாம். ஸோ அப்போ வந்து 90 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 15 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ எண்ட் ஆஃப் தி அரே ரீச் பண்ணிட்டோம்னா தி அரே இஸ் சார்ட்டட். ஒருவேளை நடுவுலேயே எங்கேயாச்சும் வேறு சின்ன நம்பர் வந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு சொல்லி பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரே ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம இந்த சம்மை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சூடோ கோட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஐஎன்டி ஐ ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐ ப்ளஸ் ஐ லெஸ் தென் என் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அரே ஆஃப் ஐ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஐ வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் நம்பர், அதாவது அரே ஆஃப் 5 - 1 இருந்தால் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் மூவ் ஆன் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபார் லூப்பில் இருக்கிறதால அதுவே தானாகவே நெக்ஸ்ட் நம்பருக்கு தான் மூவ் ஆகும். ஸோ நம்ம கண்டிஷனை வந்து எப்படி இங்கே எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபால்ஸ் ஆகிற கண்டிஷனை மட்டும் நம்ம இஃப்பில் எழுதுனா போதும். ஸோ என்ன கண்டிஷனில் வந்து ஃபால்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்பர் வந்து இந்த நம்பரை விட சின்ன நம்பராக இருந்தால் தான் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இஃப் array of I less than array of I minus 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15ல் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. 15 less than array of I minus 1 வந்து 30. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன நம்பர் திடீர்னு நடுவில் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆகிடும். ஒருவேளை ஃபார் லூப் ஃபுல்லாக லெஸ் தென் n வரைக்கும் முடிஞ்சிருச்சு அப்படி எந்த நம்பருமே வந்து நடுவில் சின்ன நம்பரே இல்லை அப்படின்னா நம்ம கீழே வந்து ரிட்டர்ன் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இது ஒரு பேசிக்கான ஸ்டெப். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ 1 less than n I plus plus. ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ், ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ இப்போ சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டெஸ்ட் கேசஸ் பாஸ். ஸோ இப்போ இந்த கோடுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஜஸ்ட்டு வந்து 1 to n வந்து ஒரு சின்ன லூப் தான் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து big O of n தான் வந்து இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லூப் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.